வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜே பில்டர்ஸ் பெரியகுளத்துலேருந்து. இன்றைக்கி எர்த் பீம் ஆர் பில்ட் பீம்ங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கவனிக்க வேண்டியதுங்கிறத பார்க்குறோம். மெயினாக பில்லருக்கு இடையில் கிராங்க் அடிக்கும் போது இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ராடில் கிராங்க் உள்ளே தான் அடிக்கணும். இப்போ 2 ராடுமே உள்ளே தான் இருக்கணும். வெளியில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் ஒரு ராடு இருக்கும், உள்ளே ஒரு ராடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் கிராங்கை உள்ளே அடிக்கணும், பில்லருக்குள்ளே அடிக்கணும். அதே மாதிரி எண்டு கார்னரில் பார்த்திங்கன்னா பெண்டு கண்டிப்பாக அடித்து விடணும். ஸோ இதெல்லாம் முக்கியம். அதே போல் இந்த சைடு அடைக்கிறது பார்த்திங்கன்னா, மண்ணை வச்சு அணைச்சோம்னா காங்கிரீட் வெளியில் தள்ளி விடாமல் இருக்கும். ஸோ அது முக்கியமானது. மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பானா சேனல் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக போடணும். ஒரு சில செங்கல் வைப்பாங்க. இது மாதிரி பானா சேனல் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் காங்கிரீட் போடுற போது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சில 1.5 அடி பீம் போடுவோம். சம்டைம்ஸ் 2 ஃபீட்டு பீம் போடுற போது நம்மளுக்கு வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது.